நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யார் பிரதமராக வந்தாலும் மத்தியில் தமிழர் நலன் காக்கும் அரசுக்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டு பேருந்து நிலையம் முன்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பேட்டு சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், பழரசம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல மாற்றத்திற்காக வாக்களித்திருப்பார்கள் என தான் நம்புவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் மத்தியில் தமிழர் நலன் காக்கும் அரசுக்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்று கடம்பூர் ராஜு கூறினார். தேசிய கட்சிகளோடு கூட்டணியில் நிலைப்பாடுதான். ஏன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் பிரதமர் வந்து சேர வேண்டும். தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நாங்கள் ஆதரிக்கின்றவர் பிரதமராக வந்தால் நாளைக்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சில கொள்கைகளை சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. குறிப்பாக உதாரணம் சிஏஏ போன்ற சட்டமெல்லாம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம். எதிர்ப்பை பதிவு செய்தாலும் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வேறு மாதிரியாக ஆதரவு என்ற நிலைப்பாடு எங்கள் மீது சாயம் பூசப்பட்டது. அது போன்ற நிலைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் யார் பிரதமராக வந்தாலும் இன்றைக்கு எங்கள் கொள்கை தான், யார் பிரதமராக வந்தாலும் தமிழர் நலன் காக்கின்ற சில அம்சங்களை நிச்சயமாக ஆதரவு தெரிவிக்கின்ற நேரத்திலேயே, உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை, இன்றைக்கு காவிரி பிரச்சனையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லுகின்ற காங்கிரசுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் கர்நாடகத்தில் பிரச்சாரத்தை செல்கிறார். அப்பொழுது என்றால் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்றது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட மிக தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர்களால் சொல்ல முடியவில்லை இந்த ஆட்சியாளர்கள்.